And welcome to Classic Hit Corner. நம்ம இன்னைக்கு பாய்சன் ட்ரீ வில்லியம் பிரிக் எழுதின பாய்சன் ட்ரீ பற்றி பார்ப்போம். ஆத்தர் இன்ட்ரடக்ஷன் பார்ப்போமா? வில்லியம் பிரிக் 18 நவம்பர் 1757 பிறந்து ஆகஸ்ட் 12 1827 இறந்திருக்காரு. அவர் வந்து ஒரு இங்கிலீஷ் போயட், பெயிண்டர் அண்ட் பிரிண்ட் மேக்கர். அவர் வந்து ரொமான்டிக் பீரியடை சேர்ந்தவர். இப்போ அந்த போயமோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒருத்தவங்க மேலே கோவப்பட்டால் அந்த கோவத்தை வெளிக்காட்டாமல் நமக்குள்ளேயே சப்ரெஸ் பண்ணனால வர விளைவுகள் தான் இந்த போயமோட தீம். நம்ம ஸ்டான்ஸா பார்ப்போம். ஐ வாஸ் அக்ரி வித் மை ஃப்ரெண்ட். ஐ டோல்ட் மை வாட் டிட் எண்ட். வாட்னா வந்து கோவம். ஐ வாஸ் அக்ரி வித் மை ஃபோனா எனிமி. ஐ டோல்ட் இட் மை வாட் டிட் க்ரோ. இந்த ஸ்டான்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஃப்ரெண்டு மேலே கோவமாக இருந்தேன், அந்த ஃப்ரெண்டு கிட்ட அந்த கோவத்தை நான் வெளிக்காமிச்சேன், அந்த கோவம் அதோட முடிஞ்சிருச்சு. ஆனால் நான் என் எனிமி மேலே கோவப்பட்டேன், அந்த கோவத்தை நான் வெளியே சொல்லலை. அந்த கோவம் என்ன பண்ணிச்சு, முடியாமல் வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. இதான் ஸ்டான்ஸா ஒன்னோட சம்மரி. Stanza 2. And I watered it with fears, night and morning with my tears. அதாவது அந்த கோவத்துக்கு என்ன பண்ணாங்களாம், அழுதாங்க. அந்த கோவத்துக்கு ஃபியர்னாலே பயத்தினாலே தண்ணி ஊற்றுனாங்க. இப்போ நம்ம செடிக்கு எப்படி தண்ணி ஊற்றி வளர்க்குறோமோ அந்த மாதிரி அவங்க ஃபியர்னால தண்ணி ஊற்றி வளர்த்தாங்க. அதே மாதிரி நைட்டும் மார்னிங்கும் அந்த கோவத்தினால அழுதாங்க. அந்த அழுவலில் தண்ணி ஊற்றுனாங்க. And I sunned it with smiles and with the soft deceitful wells. இப்போ ஒரு செடியில் பூ பூக்குன்னா அதுக்கு தண்ணி வேணும், சூரிய வெளிச்சம் வேணும், குளோரோஃபில் வேணும். இப்போ அவங்க தண்ணி வந்து அவங்க டேர்ஸ்னால ஊற்றிட்டாங்க. சன்னோட டெம்பரேச்சர் எப்படி பண்ணாங்கன்னா, அவங்க சிரிப்புனால அது ஒரு டெம்பரேச்சரையும் சன்னோட பவரையும் கொடுத்ததா சொல்கிறாங்க. இதோட ஸ்டான்ஸா 2 இது முடியுது. ஸ்டான்ஸா 3. And it grew both day and night till it bore a apple bright. அது வந்து நைட்டும் பகலுமா அந்த மரம் வந்து வாழ்ந்துக்கிட்டே இருக்கு. மரம்ன்றது கோவத்தை சொல்கிறாங்க. அது எப்படி ஒரு செடி விதையிலேருந்து செடியாகி மரமாகி காய் பழமாகிற வரைக்கும் அந்த கோவம் அவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சு. அதாவது எவ்வளோ டைம் எடுத்துக்கும், அந்த டைம் பீரியட் வந்து இப்படி யாத்தர் வந்து இதான் சொல்கிறாங்க. அண்ட் மை எனிமி behead its shine and he know that it was mine. எனிமிக்கு தெரியும் அது என்னால தான், அது என்னுடைய கோவம்ன்றது தெரியும். இது சொல்லி ஸ்டான்ஸா 3 சம்மரியை முடிக்கிறாங்க. ஸ்டான்ஸா 4. And into my garden stole, when the night had veiled the poor, in the morning glad I see my foe outstretched behind the tree. என் எனிமிக்கு அது என்னுடைய கோவம் தெரிஞ்சாலும் என்னுடைய கார்டனில் அந்த மரம் வந்து கார்டனில் இருக்கிற மாதிரி ஒரு இது சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு காலைல பார்க்கும்போது அந்த மரத்து கீழே அவருடைய எனிமி யார் நடித்து அவர் தண்ணி ஊற்றி வளர்த்தாரோ அந்த மரத்தை, அவர் அந்த மரத்து கீழே படுத்திருக்கதா போயிட்டு சொல்கிறாரு. அதாவது அந்த கோவத்தினால, இவர் பட்ட கோவத்தினால அந்த எனிமி வந்து அவருடைய லைஃப் முடிஞ்சிருச்சு, அதாவது எனிமி வந்து செத்துட்டாரு என்ற மாதிரி சொல்லி இந்த வந்து முடிக்கிறாரு. நம்ம போயட் சொன்ன மாதிரி நம்ம கோவத்தை வெளிக்காட்டிக்கிட்டு நம்மளோட கோவத்தை வந்து வளர்க்காம ரொம்ப சீரியஸாக எடுத்து ஒருத்தவங்க லைஃப்பை கெடுக்காமல் நம்மளுடைய லைஃப்பை நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு எத்தனை பேருக்கு உதவி பண்ண முடியும், ஹாப்பியாக வச்சுக்க முடியுமோ ஹாப்பியாக வச்சுப்போம். நம்ம வெளியே பிரேக் சொன்னதை மறக்க வேணாம். கோவத்தை வந்துட்டு சீரியஸாக எடுத்து ஒருத்தவங்க இதை பண்ணாமல் ஈஸியாக வந்துட்டு அவங்கக்கிட்ட கோவத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதுதான் அவனுடைய கோவம்னு சொல்லிட்டு மேட்ரு சிம்பிளாக முடிக்கணுன்றது தான் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையானது. Bye. Thank you. See you in the next video, guys.